Welcome to Pyramid Securities. In market Pagala. Seven advances, 43 declines. Actually, morning open price கீழே ஓப்பன் பண்ணி மேலே தான் ட்ரேட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு. 7 and 43. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். 432 advances, 1569 declines. இது வந்து 64,000 வால்யூம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே த வால்யூம் வாஸ் வெரி ஹை. ஃப்ரைடே வால்யூம் வந்து 1 lakh crore கிட்ட இருந்தது. which is I'll confirm that. ஃப்ரைடே வந்து 1,05,000 தான் வால்யூம். ஃப்ரைடே நீங்கள் வால்யூம் அது வெரி ஹை வால்யூம். அந்த மாதிரி ஹை வால்யூம் அட் ஆல் டைம் ஹை வந்து அகைன் இஸ் நாட் அ கிரேட் சைன். பட் நம்ம அன்னைக்கு நம்ம வீடியோ போட முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கனாக்கா விக்ஸ் ஸ்பைக் ஆயிருக்கு 14%. ஸோ இந்த மாதிரி இறங்கும்போது நம்ம விக்ஸ் மேலே ஸ்பைக் ஆச்சுன்னா அதுவும் நல்ல சைன் கிடையாது. ஸோ இது 2% ஹையஸ்ட் கெய்னர் பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர். டாப் லூசர் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் 10% டவுன், ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 7% டவுன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு ஹைலேருந்து 8% விழுந்தாலே டேஞ்சர் தான். பட் டாடா ஸ்டீல் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டாடா ஸ்டீல் ஆல்ரெடி இருக்கா? ஓ, ஸோ இங்கேயே இது கேப் டவுன், பிரேக் டவுன் கேப்பு. இதை கூட ஃபில்அப் பண்ணுறதான்னு தெரியலையே. இந்த லோ வந்து 1488. இது பிரேக் டவுன் கேப். இந்த லோ, இந்த கேப்பே ஃபில்அப் ஆகலை. மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த கேப்பே ஃபில்அப் ஆகலை. அண்ட் இட்ஸ் ஃபாலிங் ஆன் ஹெவி வால்யூம்ஸ். ஸோ டாடா ஸ்டீல் இஸ் மேக்கிங் வீக். அப்படிதான் இதில் பிரகாரம் தெரிஞ்சு. ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் அந்த மாதிரி இதெல்லாம் இண்டெக்ஸ்லாம் வீக் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் வில் பிகம் வீக்கர். பட் அகெயின் பேங்க் நிஃப்டி நம்ம மெயினாக பார்க்கணும். இன்னைக்கு வால்யூமில் பார்த்தா ஐடியா 4% டவுன், எஸ் பேங்க் 3% டவுன், ஜிஎம்ஆர் நம்ம வேண்டாம் ரிஸ்க்கு. செயில் பற்றி நான் பேச விரும்பல, -7% டவுன். அப்படி ஸ்விட்சிங்னு சொல்கிறேன்னு சந்தோஷப்படல நான். இந்தியனோட 7% அப்பு, பிஎன்பி 4% டவுன், நேஷனல் அலுமினியம் 8% டவுன். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நேஷனல் அலுமினியம் இறங்கி இருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக இது பிரேக் அவுட் லெவலு. இதுதான் பிரேக் அவுட்டு. இது மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது இந்த பிரேக் அவுட், இது ஒரு லோ இருக்குது, இந்த லோலாம் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இட்ஸ் குட் பி ஃபெயில்டு பிரேக் அவுட்டாக இருக்கலாம் இது. ஓகே, நேஷனல் நிஃப்டி. அப்புறம் வேலையில் டாடா ஸ்டீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வேல்யூ பார்க்கலாம். டாடா ஸ்டீல் 10%, ஐஆர்சிடி 3.7% டவுன். வேற என்ன இருக்கு? இண்டால்கோ 6% டவுன். ஸோ மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் இது அப்படியே சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் டேஞ்சர். 52 வீக் ஹை 93, 52 வீக் லோ 12. ஸோ ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் பார்த்தா ஹெச்எல்இ கிளாஸ் 20%, ரீகேம், நியோஜன், என்டிடிவி 9% அப். சாரி. அண்ட் டிசிஐ டெவலப்பர்ஸ், பைக், ஸ்ரத்தா. ஸோ இவங்களாம் மேலே போயிருக்கு. வால்யூமில் பார்த்தா ஃபர்ஸ்ட் இடிஎஃப், இது விசா ஸ்டீல் வால்யூமில் மேலே போயிருக்கு.
பட் ப்ளஸ் வால்யூம் மேலே போயிருக்க எடுப்பேன்னு பார்த்துக்கோங்க. இந்த வால்யூம் பார்க்கும்போது மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா வால்யூமில் கீழே போயிருக்கா பார்க்கணும், மேலே போயிருக்கான்னு பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இண்டைசஸ் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் 1.7 டவுன், ஆட்டோ 1.4, ஒரு எல்லாமே எஃப்எம்சிஜி சார் இது எல்லாம் இறங்கியிருக்கு. மணி ஹஸ் மூவ்ட் எஃப்எம்சிஜி மாதிரி தருது. பிஎஸ்சி பேங்க் 4% டவுன், ரியாலிட்டி 2% டவுன், ஆயில் அண்ட் கேஸ் டவுன் தான். ஸ்மால் கேப் எவ்வளோ டவுன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மால் கேப் 1.9, ஸ்மால் கேப் 1.9, மிட் கேப் 1.8. இதில் நம்ம ஹெவி டவுன் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து இதில் பார்க்கலாம், இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இதில் வந்து நிஃப்டி டெய்லி சார்ட்டு. ஓகே, ஸோ 2 ஃபால் இருக்கு. இது பேங்க் நிஃப்டி. சரி, நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து 188 பாயிண்ட்ஸ் டவுன். பேங்க் நிஃப்டி 666 ஓமன். ஓகே, அப்புறம் மிட் கேப் வந்து சீனெக்ஸ் மிட் கேப் 644 பாயிண்ட்ஸ் டவுன். ஸ்மால் கேப் 186 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் நிஃப்டி. இப்போ நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது வந்து 8, இது 12 நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இட்ஸ் அரவுண்ட் 17,122 நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 36,415 இந்த ரேஞ்சில் இருக்கு. இங்கே இது சப்போர்ட்டு. ஸோ இது பிரேக் அவுட்டு, நல்லா இது ஆக்சுவல் பிரேக் அவுட்டு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கணும், இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும். இல்லை இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது, ஃபெயில்டு பிரேக் அவுட் ஆகிடும். இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபெயில்டு பிரேக் அவுட் அர்த்தம். ஓகே, கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வந்து அடிச்சு நம்மளுக்கு கீழே எடுத்துன்னு போனது பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க். ஸோ பேங்கிங் அண்ட் ஸ்டீல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு போயிருக்கு. ஃபார்மாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அது கீழே போகிறதுக்கு. பட் அகெயின் ஸோ பேங்கிங் அண்ட் ஸ்டீல் வந்து இன்னும் கொஞ்சம் அடி வாங்குச்சுனாக்கா இன்னும் மார்க்கெட் கீழே போகும். ஸோ இதில் செல்லிங் வந்திருக்கு. ஸோ ஹெவி இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் என்னன்னு தெரியல. ஸோ இட் லுக்ஸ் லைக் ஸோ இன்னொரு 2 days இது மாதிரி செல் ஆச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும் மார்க்கெட்டு. அண்ட் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் நம்ம இருக்கு 17,400 கிட்டே இருக்கு. 17,400 பார்த்தீங்கன்னா ஐவி 17.54. இது நெகட்டிவ் தான், அது பாசிட்டிவ் கிடையாது. ஐவி வந்து 17.54 இஸ் வீக் நெகட்டிவ். கால் சைடில் புட் சைடில் 20 இருக்குது. அதனால கொஞ்சம் இது வந்து இப்போ 70% மார்க்கெட் வீக்கு தான். நாளைக்கு கீழே போக தான் வாய்ப்பு ஆஸ் பர் தி ஐவி. அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து 400 தான் சப்போர்ட்டாக காட்டுது. ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ 400 சப்போர்ட் காட்டுது. பட் 17,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ 17,000 தான் இது ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் 17,000 இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் 17,800 கோயிங் டு பி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஐவி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்பாட் 369, 17,369, இது 355, 17,396. Oh my God. Future 17,355, ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. பட் ஆவரேஜ் பிரைஸ் கம்மியாக மாறும். பட் ஸ்டில் nevertheless
இவ்வளோ பாயிண்ட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. என் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். 17355. ஸோ அது ஒன்று. ஸோ இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து மந்த்லி எஸ்ஐபி பை டேட்டு ஃப்ரைடே நம்ம வாங்கலை, இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அந்த எஸ்ஐபி. நான் நாளைக்கு தனியாக வீடியோ போடுறேன், என்ன வாங்கினது அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ப்ராசஸ் டிரைவன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண. அதாவது இது பேசிக்கலி எப்படின்னாக்கா ஒரு முதலீட்டாளர் வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணுறது நம்ம கையோட நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ண போகிறோம். ஜம்ப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ ஜம்ப் பண்ண அடுத்த மாதம் லைட்டாக ஒரு மைல்டு இது வந்திருக்கு. பட் நேச்சுரலஸ் நம்ம வந்து நம்மளுக்கு ஃப்ளோட் பண்ண தெரியும் மார்க்கெட் தண்ணியில். அப்போ நம்ம முழுகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ 4 வருஷத்தில் ஃப்ளோட்டிங் கற்றுக்கலாம் நம்ம. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதர்வைஸ் லைக் மார்க்கெட் இஸ் லுக்கிங் வீக். நாளைக்கு ஐவி பிரகாரம் மார்க்கெட் நாளைக்கு ஐவி மார்க்கெட் இஸ் a sell on rise market. Thank you. Have a nice day. Bye.